என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னுடைய மஞ்சள் முகம் உன் கண்ணில் படுகின்றது என்றால் அதனை உடனே நீ தொட்டுவிடு. அப்படி நீ தொட்டுவிட்டால் உனக்குத்தான் நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். என் பிள்ளையே, இன்று இந்த தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் 100% அப்படியே பலிக்கப் போகின்றது. நீ கேட்டது போல உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். என் பிள்ளையே, மனதில் நம்பிக்கை வைத்து நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்று அம்மா உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதற்காக என்னுடைய வாக்கினை மீது நம்பிக்கை இல்லாமல் சென்றாய்? அது உனக்குத்தான் நஷ்டம் என்பதை மறந்துவிடாதே. இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனது குளிரும்படி மிக விரைவாகவே உன்னை வந்து சேரும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக உன் அம்மா உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் மீது ஏதோ நம்பிக்கை வைத்து நீ இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனது குளிரும்படி மிக விரைவாகவே உன்னை வந்து சேரும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக உன் அம்மா உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் மீது ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கு நம்பிக்கை வந்ததல்லவா? அது எந்த நேரத்தில் என்று சிந்தித்து பார். உன்னுடைய எந்த ஒரு பிரச்சனை தீரும் பொழுது இந்த அம்மா மீது உனக்கு நம்பிக்கை வந்தது என்று சற்று சிந்தித்து பார். அந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் நான் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய். இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்தேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அது மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவை கொடுப்பதை அறிவாய். இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதை கொடுப்பதை இனிமேல் அனைத்து நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும். உன்னால் நிச்சயமாக அதனை புரிந்து கொள்ள முடியும். யார் வாழ்க்கையிலும் உனக்கான பிரச்சனைகள் எந்த அளவிற்கு வந்தது என்பதனை நீ சற்று உற்று பார்த்தால் உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று தெரிந்து கொள்வாய். அப்படியானால் என் குழந்தை, நீ என்ன தெரியுமா தெரிந்து கொள்ள வேண்டும்? அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை எட்டி பார்க்க சொல்லவில்லை. நீ எனக்கு மட்டும்தான் கஷ்டம், எனக்கு மட்டும்தான் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இத்தனை வேதனைகளை அனுபவிக்கின்றேன் என்று சொல்லி புலம்புகின்றாய் அல்லவா? அதற்காக அம்மா சொல்கின்றேன், இங்கு ஒவ்வொருவரும் படுகின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருப்பதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என்று நீ தெரிந்து கொள்வாய். இந்த மஞ்சள் முகத்தோடு உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் இந்த தாயானவள் என்னை நீ உனக்குள் உள்வாங்கிக் கொள். உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, தனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எதிர்காலத்தில் என்ன என்பதனை தெரிந்து கொள்கின்ற என் பிள்ளை இந்த தாயானவளின் பிள்ளையாகத்தான் இருக்க முடியும். எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. நடக்கும், நடக்காது, நடந்தால் சரி என்ற மனநிலையில்தான் இருப்பார்கள். ஆனால் உனக்கு அப்படியல்ல. அம்மா ஆணித்தரமாக உன்னிடத்தில் எடுத்து சொல்கின்றேன். இதுதான் உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது.
என் தங்கமே, அதை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அல்லவா? மாறாக எல்லா பிரச்சனைகளையும் கடந்து என் பிள்ளை வாழ நினைக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் தேவையற்ற சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொண்டு நீ வாழ நினைக்காதே. என் பிள்ளையே, வாழ்க்கை என்றால் என்ன? இன்பமும் துன்பமும் கலந்தது. நீ என்னவோ துன்பம் மட்டும்தான் உன் வாழ்க்கை என்றல்லவா தூக்கி சுமக்க நினைக்கின்றாய். என் பிள்ளையே, அதுவெல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள். நீ நினைத்து விடுகின்றாய், நம் வாழ்க்கை இனி இப்படிதான் போல, இதற்கு மேலும் நம் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது, நம் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடும், நாமும் இப்படியே இந்த வாழ்க்கையை முடித்து விடுவோம் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுகின்றாய். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்று அம்மா சொல்கின்றேன். எது வந்தாலும் அங்கே ஒவ்வொருவரும் எத்தனை பிரச்சனைகளை கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றும் இல்லாததால் தூக்கி வீசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் தெரியுமா? என் பிள்ளை, நீ இதற்கு போய் பயந்தால் இந்த வாழ்க்கை இனி எப்படி உன்னால் நகர்த்தி செல்ல முடியும் என்று சற்று சிந்தித்து பார். வாழ்கின்ற காலம் இன்னும் வெகு தூரம். அந்த நாட்களை நீ இப்பொழுது எண்ண தொடங்கவில்லை. அது எண்ணில் அடங்காத நாட்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயானவள் என்னுடைய விருப்பம். அதனால் என் பிள்ளை, உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நாட்களையும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். நீ சந்தோஷமாக வாழ்கின்ற, உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கானது என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். நீ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல அமைத்து கொள்ள விரும்புகின்றாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சந்தோஷம் என்பது எப்பொழுது என்று எண்ணிக்கொள்வதற்கு பதிலாக சந்தோஷம் என்று எண்ணிப்பார். வருகின்ற துன்பம் கூட உன் அருகில் வர பயப்படும். வருகின்ற கஷ்டங்கள் கூட உன்னை நினைத்து வேதனைப்படும். நாம் இவர்களிடத்தில் வந்தோம் என்று நினைத்து அது ஓடத் தொடங்கிவிடும். என் பிள்ளையே, உன்னை மாற்றிக்கொள். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொள். நேர்மறையாகவும் தெளிவாகவும் இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. எதிர்மறையாகவும் குழப்பமாகவும் இருந்தால் அதை நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கை தருவதை நீ பெருமையாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என் தங்கமே, எவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிவிட்டாய். இன்னும் கொஞ்ச நாள்தான். இதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதா? உனக்குள் இருக்கின்ற திறமையை நான் கண்டுபிடித்து விட்டேன். அதனால்தான் உன்னிடத்தில் இத்தனை விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் உனக்கு இருக்கின்ற திறமைகளை நான் கண்டுபிடித்தது போல உன் திறமையை நீ கண்டுபிடித்து இந்த பிரச்சனையை உன்னால் தெளிவாக எதிர்கொள்ள முடியும் என்று நீ நம்ப வேண்டும். என்று எதுவுமே இல்லை என்று நீ உணர வேண்டும். சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக கடந்து வர வேண்டிய அத்தனை வலிமைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். உனக்குள் இல்லாத திறமை யாருக்கு இருக்கின்றது என்று என் பிள்ளையே, உனக்கான அத்தனை நிகழ்வுகளும் இனிமேல் நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு விஷயத்தில் நீ முயற்சிகளை எடுத்து வைத்து கொண்டு என்னை பார்த்து நிற்கின்றாயோ அந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். உனக்கு நான் வெற்றியை பரிசாக கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் அப்படியே தருகின்றேன். என்ன நடந்தாலும் அதை நான் உனக்கே தர நினைக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுதும், உனக்கு வெற்றி வாக்கு தரும் பொழுதும், ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்று தந்து நினைத்தது கிடையாது. நடந்தே தீரும் என்றுதான் நினைத்து கொடுத்திருக்கின்றேன். நான் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற உறுதியோடுதான் உன்னை தேடி வந்து உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இனி சிறக்கப் போகின்றது
போகின்றது என்று நான் கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றேன். உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அற்புதமான சூழ்நிலைகளையும் இனி உணரத்தான் நீ போகின்றாய். எதற்காகவும் என் பிள்ளை மனவேதனை அடையாமல் இனி உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகளை நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய அத்தனை மகிழ்ச்சிகளையும் பெற்றுக்கொண்டு வாழத்தான் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இனி அத்தனையும் நீ கேட்ட திருப்பங்கள் எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரும். என் தங்கமே, என் குழந்தையினுடைய அன்பினை இந்த தாயானவள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் நான் சொன்னதை உனக்கு நடத்தி கொடுத்து உன்னுடைய அன்பினை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றேன். ஒரு நாளும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேதனையை நான் கண்டு கொள்ள ரசித்தது கிடையாது. நான் என்றும் உன் மகிழ்ச்சியைத்தான் காண வருகின்றேன் என்பதனை புரிந்து கொள். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான்
எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான்
அப்போதுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே. இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே. எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா? எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அது உண்மை அல்ல. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே. யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ, யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டு விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது. உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை